கோகுல்ராஜ் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் யுவராஜுக்கு சிபிசிஐடி காவல்துறையினர் பிடிவாரண்டு பிறப்பித்துள்ளனர். மேலும் அவரை பிடிப்பதற்காக ஏற்கனவே அமைக்கப்பட்ட தனிப்படைகள் தேடுதல் பணியை தீவிரப்படுத்தியுள்ளன. இது குறித்து கூடுதல் விவரங்களை நமது சேலம் செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், வணக்கம். சிபிசிஐடி காவல்துறையினர் இன்னைக்கு என்ன உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க? வணக்கம் மனோஜ். அதாவது கோகுல்ராஜ் கொலை வழக்குல முக்கிய குற்றவாளியாக யுவராஜை போலீசார் தேடி வந்தாங்க. இந்த நிலையில விஷ்ணுபிரியா தற்கொலைக்கு பிறகு இந்த தற்கொலை மற்றும் கோகுல்ராஜுடைய வழக்கு இரண்டுமே சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில கடந்த வாரம் கோகுல்ராஜ் விசாரணைக்கு ஆஜராகும்படி கோகுல்ராஜுடைய யுவராஜுடைய வீட்டுக்கு சிபிசிஐடி போலீசார் சமன் அமைச்சிருந்தாங்க. ஒரு வாரம் கடந்த நிலையில யுவராஜ் நேர்ல ஆஜராகாதால இன்னைக்கு நாமக்கல் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி முன்பு பிடிவாரண்ட் பிறப்பிக்கும்படி சிபிசிஐடி போலீசார் கேட்டிருந்தாங்க. மேலும் கோகுல்ராஜ் யுவராஜ் தலைமறைவு குற்றவாளியாக அறிவிக்க கோரியும் நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் முறையிட்டாங்க. இதனைத் தொடர்ந்து யுவராஜை பிடிப்பதற்காக நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிடிவாரண்ட் பிடிக்கப்பட்ட நிலையில யுவராஜை பிடிப்பதற்காக ஏற்கனவே 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த 3 தனிப்படைகள் நாமக்கல் மாவட்டம், திருச்செங்கோடு, சேலம் ஆகிய பகுதிகளில் தீவிரமா தேடுதல் பணியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில பிடிவாரண்ட் போட்டதால வெளி மாநிலங்களுக்கு தப்பி சென்றால் சுலபமாக பிடிப்பதற்காக இந்த பிடிவாரண்ட் வசதியாக இருக்கும் சிபிசிஐடி போலீசார் தெரிவிக்கிறாங்க. ரியாஸ், இந்த கோகுல்ராஜுடைய கொலை வழக்குல யுவராஜை பிடிக்கிறதுக்காக சிபிசிஐடி அதிகாரிகள் நடத்தி வரக்கூடிய இந்த தேடுதல் பணிகள்ல எந்த அளவுக்கு துரிதப்படுத்தியிருக்காங்க? நிச்சயமா மனோஜ். அதாவது இந்த யுவராஜை பிடிப்பதற்காக பல்வேறு தரப்புல சிபிசிஐடி போலீசார் இந்த பணிகளை முடக்கி விட்டுருக்காங்க. குறிப்பா முன்பே சொன்ன மாதிரி திருச்செங்கோடு பகுதியில ஒரு பிரிவினரும், நாமக்கல் பகுதியில ஒரு சிபிசிஐடி ஒரு பிரிவினரும், சேலம் மற்றும் அவருடைய இல்லம் இருக்கிற சங்ககிரி சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு பிரிவினர் சிபிசிஐடி போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் யுவராஜ் கோவை மாவட்டத்தில் பதுங்கி இருப்பதா ஒரு சில தகவல் கிடைத்த பேர்ல சிபிசிஐடி போலீசார் இன்று கோவை இருந்ததா தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த யுவராஜை பிடிப்பதற்காக சிபிசிஐடி போலீசார் அனைத்து முயற்சிகளுமே தற்போது துரிதப்படுத்தியிருக்காங்க. மேலும் காவலர் ஏற்கனவே கோகுல்ராஜ் கொலை வழக்கில் விசாரணை செய்து வந்த காவலர்கள் உதவியுடன் இன்று முழு வீச்சிலான இந்த விசாரணையை முடக்கி விட்டிருக்காங்க மனோஜ். நிச்சயமாக ரியாஸ், அதாவது கோகுல்ராஜனுடைய கொலை வழக்கில் தேடப்பட்டு வரக்கூடிய யுவராஜை பிடிப்பதற்காக சிபிசிஐடி பிடிவாரண்ட் பிறப்பித்தது குறித்து தொலைபேசி வாயிலாக விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திரு ரியாஸ்.